வணக்கம் மக்களே! இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இயல் 1 இன்பத்தமிழ். இதன் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இவர் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்காரு. என்னென்னு பார்த்துடலாமா? அமுது, நிலவு, மனம். தமிழுக்கு தமிழ் எங்கள் அப்படிங்கிறது இதில் காமனாக வரும். இதில் தேர்வு நோக்கில் பார்த்தோம்னா 2வது லைனில் எதை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்ப்போம். தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகத்தோடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான நீரை போன்றது. அடுத்து தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். வாழ்வுக்கு எது போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் போன்றது. அதாவது நம்ம இப்போ ஒருத்தர் பார்த்தோன்னே நீங்கள் எங்கே வாழ்கிறீங்கன்னு தான் கேட்போம். அப்போ வாழ்வுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஊர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவர்க்கு வேல். புலவர்கள் பரிசு பெறத்துக்காக அரசர்களை பார்க்க போவாங்க. அப்போ காடு மலையில தாண்டி தான் போவாங்க. ஸோ அந்த காடு மலையை தாண்டி போகும்போது விலங்குகள்கிட்டருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வேல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஞாபகம். புகழ்மிக்க புலவர்க்கு வேல். அடுத்து உயர்வுக்கு வான் அசதிக்கு சுடர் தந்த தேன். அதாவது அசதியாக இருக்கவங்களுக்கு தேன் கொடுத்தா பிரிஸ்காயிருவாங்க. ஸோ அசதிக்கு சுடர் தந்த தேன். அறிவுக்கு என்னன்னு பார்த்தோம்னா தோல். கவிதைக்கு வைரத்தின் வாள். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. அடுத்து நூல் குறிப்பு பார்க்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமாக பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குன்னு சேர்த்து படிச்சிருங்க. புரட்சிக்கவி அண்ட் பாவேந்தர் 2 பேர் இருக்கு. புரட்சிக்கவி, பாவேந்தர். இவர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் பெயர் மாற்றிக்கிட்டாரு. இவருடைய கவிதைகளின் பாடு பொருளாக என்னென்னதுக்கு பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இதில் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் கவிதைகள்னு கொடுத்துட்டு பொருத்தமற்றதை தேர்வு செய்கன்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம நல்லா படிச்சுக்கோங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அதுக்கடுத்து இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழுங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அடுத்து இந்த புக் பேக்கில் இருக்கிற இந்த பாடலையும் படிச்சுக்கணும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த மாதிரி உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும்லாம் வந்தால் காசி ஆனந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள். அடுத்த கொஸ்டின். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். அடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். பொறுத்துக்க பார்க்கலாம். பாருங்க. விளைவுக்கு நீர் போன்றது. அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். அடுத்து தமிழ் கும்மி லெசன் பார்த்தலாம். தமிழ் கும்மி எழுதினவர் யார்? பெருஞ்சித்திரனார். இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. ஸோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா கொட்டு, எட்டு, ஊழி, ஆழி, பொய், மெய் இந்த மாதிரி லைனில் ஸ்டார்ட் ஆச்சுனாவே பெருஞ்சித்திரனார் போட்டுடலாம். கொட்டு, எட்டு, ஊழி, ஆழி, பொய், மெய் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெருஞ்சித்திரனார் போட்டுடலாம். சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? ஆழி பெருக்கு கடல்கோள். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நூல்வெளி பார்த்தலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவரோட நூல்கள் என்னென்ன, இவரோட இதழ்கள் என்னென்ன? நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம். இதழ்கள்னு கேட்டாங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இது ரொம்ப முக்கியம். இதை கொடுத்துட்டு யாரு நம்மளை கேட்பாங்க? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர்.
தமிழ் கும்மி எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனிச்சாறுங்கிற நூலிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. இது எழுதினவர் வாணிதாசன். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வாணிதாசனை போட்டுக்கலாம். எப்படின்னா வாணி அப்படிங்கிறவங்க என்னென்னா கலைவாணி சரஸ்வதி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அவங்க தோன்றுவாங்கள்ல நம்ம முன்னாடி, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. ஸோ தோன்றின்னு கேட்டாவே வாணிதாசன். அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. அடுத்து வளர் தமிழுங்கிற லெசன் பார்க்கலாம். தேர்வு நோக்கில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்களோ அதை பார்த்துடலாம். ஸோ உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னு கேட்பாங்க. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதில் சிறப்புமிக்க மொழியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், செம்மொழின்னு சொல்லுவோம். தமிழும் சிறப்புமிக்க செம்மொழி. பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம்னு தமிழோட இனிமையை பாடியிருக்கிறார். அடுத்து மூத்த மொழியில என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். 2 மேற்கோளையும் கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். திரும்ப சொல்லிடுறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும்னு கேட்ட பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். இது 2 கொடுத்துட்டு யார் இது சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அடுத்து நமக்கு கிடைத்த இலக்கண நூல்கள்லேயே மிக பழமையானது எது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்கள்லேயே மிக தொன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அதுக்கடுத்து எளிய மொழி, அதாவது உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கின்றன. தமிழ் மொழியில் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் அமைந்துள்ளது. பெரும்பாலும் தமிழ் மொழியில் எந்த எழுத்துக்கள் அமைந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள், இடைஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னொன்று ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இடைஞ்சொலி எழுத்துக்கள் எதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. டா, யா, லா, இது 3 மட்டும்தான் இடைஞ்சொலி. மீது எது வந்தாலுமே வலஞ்சொலி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்து இந்த பாக்ஸ்க்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழுங்கிற சொல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம். அதுக்கான மேற்கோள் கொடுத்துருக்காங்க. தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே. அது தமிழுங்கிறது எந்த இலக்கியத்தில் இருக்கு, தொல்காப்பியம். அதோடைய மேற்கோள் என்ன பார்த்தீங்கன்னா தமிழின் கிளவியும் அதனோர் அற்றே. அடுத்து தமிழ்நாடுங்கிறது எந்த இலக்கியத்தில் இருக்கு, சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின், இது வஞ்சிக்காண்டத்தில் இருக்கு. அடுத்து தமிழன் அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய், திருத்தாண்டகம் 23, இது எல்லாமே இருக்கு. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுங்கிறதுல நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாடுனா பெண்களுக்கு இன்னொரு பேர் வஞ்சி. ஸோ வஞ்சிங்கிறது வஞ்சிங்கிறது எந்த இதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் காப்பியம் தான் சிலப்பதிகாரம். அடுத்து தமிழர்களுக்கு கோபம் அதிகமாக வந்துடும். ஸோ கோபம் வந்தோடனே அப்பிடுவாங்க. ஸோ தமிழன் அப்படின்னு கொடுத்தா அப்பர். ஸோ அப்பிடுவாங்கங்கிறத அப்பர் ஞாபகம் வச்சுக்கலாமா. தமிழன்னா அப்பர் தேவாரம். அடுத்து நம்மளோட இலக்கியம்லேயே நமக்கு இலக்கண நூல்லே பார்த்துருப்போம். தொல்காப்பியம் தான் நமக்கு மிக கிடைத்ததுலேயே மிக பழமையான நூல். அப்போ தமிழும் அது மாதிரி பழமையானது தான். ஸோ தமிழுங்கிற வார்த்தை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சீர்மை மொழி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீர்மைங்கிறது ஒழுங்குமுறையை குறிக்கும். இதில் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு திணைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. எத்தனையா பிரிக்கிறாங்க, உயர்திணை அக்ரிணைன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. உயர்திணையோட எதிர்ச்சொல் தாழ்த்திணைன்னு அமையணும். ஆனால் தாழ்த்திணைன்னு அமையாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி
இடம்பெற்றிருக்குது. இதுதான் சீர்மை மொழின்னு சொல்றது. அடுத்து பாகற்காய் அப்படிங்கிறத கசப்பு காய்னு கூறாம பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி நம்ம வழங்கியிருக்கோம். இதுக்கு பேர் தான் சீர்மை மொழி. அடுத்து வளமை மொழி. வளமை மொழி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல இதை நம்மளோட போன டைம் குரூப் 4ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்தலாமா? முதல் பூவுடைய தோற்ற நிலைகளை கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை நிலைன்னு பார்த்தோம்னா 7 நிலை இருக்கு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு 7 நிலை இருக்கு. இந்த டயக்ராம் வச்சு நமக்கு புரிஞ்சிடும். முதல்ல அரும்புனா பூவோட தோற்ற நிலை, அதுதான் அரும்பு. அடுத்து மொட்டுனா கொஞ்சம் விரிஞ்சிருக்கிறது மொட்டு. அடுத்து 3வது நிலை முகை. ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ஸோ 3வது நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா முகை. அரும்பு, மொட்டு, முகை, மலர். மலர்னா ஃபுல்லாக விரிஞ்ச நிலை கிடையாது, விரிய போகிற நிலை தான் மலர். அடுத்து விரிஞ்ச நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அலர். வியும் செம்மலும் பூவோட வாடிய நிலையை குறிக்குது. முதல் நிலை அரும்பு, 2வது நிலை மொட்டு, 3வது நிலை முகை, 4வது நிலை மலர், 5வது நிலை அலர், 6வது வி, 7வது செம்மல். அடுத்து வளமை மொழி பார்க்கலாமா? தமிழ் வளமை மிக்க மொழி. ஏன்னா அதில் இலக்கண நூல்கள் எது இலக்கண நூல்கள் பார்க்கலாம். இலக்கண நூல்கள் எதுனா தொல்காப்பியும் நன்னூல் இரண்டுமே இலக்கண நூல்கள். இதே சங்க இலக்கியங்கள் எது? 8 தொகை 10 பாட்டு. திருக்குறள் நாலடியாருங்கிறது அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியம். இது 4ம் நம்மள கேட்பாங்க, மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. தொல்காப்பியமும் நன்னூல் இலக்கண நூல்கள். அடுத்து 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்கள். அடுத்து இப்போதான் நம்ம பார்த்தோம், இந்த பூவோட 7 நிலைகளை பார்த்தோம். தோன்றுவது முதல் உதிர்வது வரை பார்த்துட்டோம். அடுத்து ஓரெழுத்து பழமொழி என்னன்னு பார்க்க போறோம். மாங்கிற ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாங்கிற சொல் எதெல்லாம் குறிக்குது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இன்னொரு டைம் பார்த்தலாம். மாங்கிற சொல் எதெல்லாம் பொருள் தருது? மா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அடுத்து வளர்மொழி. தமிழ்ல நம்ம முத்தமிழ்னு சொல்றோம். என்னென்னது? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். தமிழ முத்தமிழ்னு சொல்றோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழுங்கிறது எதை வெளிப்படுத்தும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழுங்கிறது நம்மளுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழுங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் குறைகளை சுட்டி காட்டும். அதுக்கடுத்து இலக்கிய வடிவங்கள் இப்போ நமக்கு தமிழ்ல புதிதா வந்துட்டு இருக்கு. அதுல கவிதை வடிவங்கள் எதுன்னு பார்க்கலாம். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. இந்த 4 கவிதை வடிவம். எது? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. இது 4ம் கவிதை வடிவம். உரைநடை வடிவங்கள் எதுன்னு கேட்பாங்க. உரைநடை எது? கட்டுரை, புதினம், சிறுகதை. 3 உரைநடை வடிவங்கள். இப்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு நம்ம தமிழ் வளர்ந்து கொண்டே போகுது. அடுத்து தாவர இலையின் பெயர்கள் பார்க்கலாம். தாவர இலையின் பெயர்கள் ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதெல்லாம் இலை. அகத்தி, பசலை, முருங்கை இல்லாம கீரை. அருகு, கோரை, புல், நெல், வரகு, தாள். மல்லிங்கிறது தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளைங்கிறது மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னைங்கிறது ஓலை. கமுகு, பாக்குங்கிறது கூந்தல். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பும் நாணலும் எந்த இலை பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா தோகை வகையை சேர்ந்தது. அதே மாதிரி கமுகு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமுகுங்கிறது எதை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கூந்தல். நம்ம கன்ஃபியூஸ் ஆகி நம்ம மாற்றி போடுறது. கரும்பும் நாணலும் எது சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தோகை வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி போடலாம். அதுக்கடுத்து புதுமை மொழி.
அதாவது நம்ம தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை இதெல்லாமே எடுத்துக்காட்டாக இப்போ சொல்லலாம். செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ் மொழி. அடுத்து அறிவியலில் தொழில்நுட்ப மொழி. இதில் தமிழ் எண்களே அறிவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது தனியாகவே ஒரு ஷார்ட்கட் போட்டுடலாம். அடுத்து பார்க்கலாம் வாங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். அதாவது இந்த சொல் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். இன்னொன்று எப்படி கேட்கலான்னா பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம இதில் ஒரே செட்டாக படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாம்பு, முதலை, மீன், செய். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இது எல்லாமே குறுந்தொகையில் வருது. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாம்பு, முதலை, மீன் இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குமா, அதனால் குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செய் இது நம்ம எதுவுமே துன்புறுத்தக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ செய்யும் சேர்த்து குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாமே வந்தால் குறுந்தொகை. அடுத்து வேளாண்மை பாருங்கள். நம்ம இன்றைக்கி வேளாண்மையினால தான் களி செஞ்சு சாப்பிட்றோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேளாண்மைனா களித்தொகை. நம்மளுக்கு திருக்குறள்லையும் இந்த வேளாண்மைங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. அடுத்து உழவர். உழவர் எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க. ஸோ உழவர்னாவே நற்றிணை. உழவர்னா நற்றிணை. வேளாண்மைங்கிறது களித்தொகை மற்றும் திருக்குறள். அடுத்து வெள்ளம். 10 இந்த ஒன்றே தான் வரும். வெள்ளம்ங்கிறது 10. ஒரு வெள்ளம் பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அது எல்லாருடைய மனதிலையும் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ வெள்ளம்னா 10. அடுத்து கோடை மற்றும் மருந்து ரெண்டுமே அகநானூறுன்னு சொல்கிறாங்க. இப்போ அகநானூறுனா உள்ளேருந்து உள்ளன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மருந்துங்கிறது நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம கொடுத்தோம்னா நம்ம உள்ளே போய் வேலை செய்யும். அதே மாதிரி கோடை அப்படிங்கிறதும் நமக்கு இப்போல்லாம் ரொம்ப வெயில் காலமாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளெல்லாம் ரொம்ப வேர்க்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோடைனாலும் அகநானூறு, மருந்துனாலும் அகநானூறு. அடுத்து பாருங்கள். உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல் இது எல்லாமே தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. எது? உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி இது எல்லாமே நீங்கள் எது வந்தாலுமே நீங்கள் தொல்காப்பியம்னு போட்டுடணும். இந்த தொல்காப்பியம் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இதில் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த உலகம்ங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56 மட்டும் இல்லாமல் திருமுருகாற்று படையிலையும் வந்திருக்கு. முருகன் தான் உலகம் போன்றவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? உலகம்ங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் மற்றும் திருமுருகாற்று படை. அதுக்கடுத்து அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம் களவியல் 110 மற்றும் திருக்குறள் 84. அன்புங்கிறது தொல்காப்பியம் களவியல் மற்றும் திருக்குறளில் வந்திருக்கு. உயிருங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் 56 திருக்குறள்லையும் வந்திருக்கு. அப்போ எதெல்லாம் திருக்குறளும் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஊருங்கிறது தொல்காப்பியத்தில் மட்டும்தான் வந்திருக்கு. அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம்லையும் வந்திருக்கு, திருக்குறள்லையும் வந்திருக்கு. உயிருங்கிறது தொல்காப்பியம் திருக்குறள்லையும் வந்திருக்கு. அடுத்து அரசுங்கிற வேர்டு திருக்குறளில் மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த மாதிரி யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி. அடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீர் இளமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. இந்த மை விகுதி கெட்டு சீரிளமைன்னு ஆயிடும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்.